மீண்டும் அடுத்த காணொளிக்காக நான் தற்போது நிற்பது கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்தில். அன்று வந்த போதும் இன்று வந்த போதும் ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறது. புதிதாக வெளிமடையிலிருந்து நுவரெலியாவில் இருந்து, அதாவது ஹோல்சேல் கடை என்று கூறப்படுகின்ற மரக்கறி கடைகள் வந்திருக்கிறது. அந்த வகையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மாத்திரமல்ல, பிரதேச செயலாளராகிய உருத்திரன் உதயசிறிதர் அவர்களுடைய கவனம் இங்கே திரும்பி இருக்கிறது. அரசாங்க அதிபரினுடைய கவனம் திரும்பி இருக்கின்றது என்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. சில கடைகளில் சாமான்கள் குவிக்க விடப்பட்டிருக்கின்றன. அன்று பார்த்த போதும் இன்று பார்த்த போதும் சன நடமாட்டம் பொதுமக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அன்று மூடப்பட்டிருந்த சில கடைகள் திறக்கப்பட்டாலும் பல கடைகள் மூடியே காணப்படுகின்றன. 22 கடைகள் மூடப்பட்டிருப்பதாக இங்கே தகவல்கள் கிடைக்கின்றது. நான் மீண்டும் சொல்கின்றேன், நான் கூறுகின்ற போது, நான் காணொளி எடுக்கின்ற போது அதற்கான விமர்சனங்கள் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றது என்ற விடயம் எனக்கு தெரியும். நான் பிரபல்யம் அடைய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. 1999ஆம் ஆண்டு சக்தி தொலைக்காட்சியினூடாக நான் பிரபல்யமானவன். அந்த வகையிலே எனக்கு முகவரி தந்தது சக்தி தொலைக்காட்சி. அந்த வகையில் நான், அதாவது எனக்கு முகவரி தந்த சக்தி தொலைக்காட்சியை நான் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றேன். நான் கிட்டத்தட்ட, அதாவது ஊடகத்துறைக்கு பிரவேசித்து கிட்டத்தட்ட 25 வருடங்கள் இருக்கின்றன. சில விடயங்களை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு வாய் மூடி மௌனியாக செம்பு தூக்கிக் கொண்டு என்னால் இருக்க முடியாது என்பதை நான் இவ்விடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். அதாவது திறந்திருந்தால், அதாவது இவை ஒன்றாக ஒன்றும் பின்னோடாக கடைகள் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். நான் காணொலியை போட்டதன் பின்பு அரசாங்க அதிபருடன், நான் சற்று முன் இங்கு வருவது வந்து காணொலி எடுப்பதற்கு ஒரு நிமிடத்துக்கு முன் அரசாங்க அதிபருடன் பேசினேன். அவர் தற்போது ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். மீண்டும் என்னுடன் தொடர்பு கொள்வேன் என்றார். நான் கூறினேன் அவரிடம், எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன, எத்தனை கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. தம்பி உதயசிறிதர் அவர்களும் கூட கடந்த 3 நாட்களும் இங்கு விஜயம் செய்திருக்கின்றார். இங்கு வந்து பொருட்களை கூட வாங்கி சென்றிருக்கின்றார் என்கின்ற விடயம் நான் காணாமல் விட்டாலும் எனக்கு தெரியும். அதே போன்று இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் சிவசுதன் அவர்கள் ஒரு நாள் வர வேண்டிய இடத்தில் 3 நாட்கள் 4 நாட்கள் வந்து உன்னிப்பான அவதானம், அவருடைய அவதானம் இங்கிருந்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார். கோழிக்கடைக்குரிய அங்கீகாரம், ஆட்டுக்கடைக்குரிய அங்கீகாரம், மீன் கடைக்குரிய அங்கீகாரம், அவை அனைத்தையும் வழங்குவதற்கு சுகாதார வைத்திய அதிகாரிக்கு அவர் சிபாரிசு செய்திருக்கின்றார் என்கின்ற விடயமும் எனக்கு தெரியும். நான் இங்கு வந்து தனது தனிப்பட்ட கருத்தை இங்கே தெரிவிக்கிறேன் என்று யாரும் கூறலாம். அதை அரசியலுக்காக கூறுகிறார்கள். நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். என்னை போன்றுதான் ஒரு தம்பி, அவருடைய பேர் TK ரமணன். அவருடைய முகமே தெரியாது எனக்கு, அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் முகநூல் ஊடாக பொருளாதார மத்திய நிலையத்தில் மதியம் இத்தனை மணிக்கு, இரவு இத்தனை மணிக்கு என்று அவர் போட்டோக்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார். பொருட்களின் விலைகளை கூட்டிக் கொண்டிருக்கின்றார். அந்த தம்பிக்கு இந்த பொருளாதார மத்திய நிலையம் முன்னேற வேண்டும் என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார் என்கிறேன். நான் அவருடைய அந்த போட்டோக்களை எடுத்து பார்ப்பேன். பார்த்துவிட்டு தான் நான் மீண்டும் செல்ல வேண்டும் என்கின்ற விடயங்களையும் அறிந்தேன். ஆகவே கடந்த காணொலியிலே போட்டபோது அரசாங்க அதிபரின் பிரதேச செயலாளரின் கவனம் திரும்பிய வகையிலே 12ஆம் தேதியிலிருந்து இவைகள் அனைத்தும் ஒழுங்காக இயங்கும் என்கின்ற வாக்குறுதியை எனக்கு அரசாங்க அதிபர் வழங்கியிருந்தார். ஆனாலும் தற்போது கோழிக்கடைக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, ஆட்டுக்கடைக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, மீன் கடைக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. கடைகள் பூட்டப்பட்ட கடைகள் எல்லாம் வேறு நபர்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற விடயத்தில் அரசாங்க அதிபர் தொடர்ச்சியாக உன்னிப்பாக அவதானிப்பாக இருக்கிறார். நான் ஒன்றை கூறுவது, நான் இவ்விடத்துக்கு வந்து அரசியல் செய்யவில்லை. எனக்கு அரசியல் தேவையில்லை. எனக்கு இந்த பிரமாண்டமான, இலங்கையிலே பிரமாண்டமான இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை தொடங்கி இதை இவ்விடத்தில் வைத்திருக்கின்ற போது இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை ஒழுங்காக இயக்குவதில் என்ன தவறு? ஆகவே நான் மீண்டும் கூறுவது, அதாவது அரசாங்க அதிபரிடமும் பிரதேச செயலாளரிடம் நான் கூறுகிறது, நீங்கள் கடிதம் கூட அனுப்பியிருந்தீர்கள். அந்த கடிதத்தை நான் பார்த்தேன். அதாவது கடைகள் திறக்கப்படாவிட்டால் இந்த கடைகள் பறிமுதல் செய்யப்பட்டு உங்களுக்கு கட்டிய பணமும் மீளத் தரப்பட மாட்டாது, வேறு நபர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்கின்ற விடயத்தை கடிதம் மூலம் பிரதேச செயலாளர் அறிவித்திருந்தார். இங்குள்ள ஒவ்வொருவரிடம் கேட்கின்ற போதும் ஒவ்வொருவரும் முணுமுணுக்கிறார்கள். என்ன என்று முணுமுணுக்கிறார்கள்? திறக்கப்படாமல் கடைகள் மூடி கிடக்கப்படுகின்றன. ஆகவே அந்த விடயம் மேம்பட உடனே அனைத்து கடைகளும் திறக்கப்பட வேண்டும். இங்குள்ளவர்கள் முணுமுணுப்பார்கள், சொல்ல மாட்டார்கள், தயங்குவார்கள். நாம் வந்து சென்ற பின்பு கூட்டங்களை வைத்து எனக்கு பேசுவார்கள். இவர் வந்து வேட்டையெல்லாம் காட்டுவதற்கு இவர் யார்? இவருடைய தனிப்பட்ட கருத்து.
இவர்தான் எல்லாம் செய்தா போல் இருக்கிறது என்று சொல்கிறார். நான் ஆமாண்டு கூறுகிறேனே. நீங்கள் தனிப்பட்ட கூட்டங்களை வைத்து நீங்கள் கூறுகிறேன். நான் வந்து காணொளிகளை தொடர்ச்சியாக போட்டு பிரதேச செயலாளரின் அழுத்தம், அரசாங்க அதிபரின் அழுத்தம், துறைசார் அதிகாரிகளின் அழுத்தம் எல்லாம் திரும்பி இருக்கிறது என்பதை அந்த அதிகாரிகள் என்னிடம் கூறுகிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு விடயமாக அமையுது. ஆகவே நீங்கள் நான் ஒருவர் கருத்து தெரிவித்த போது, அதாவது நீங்கள் தான் ரவி என்ன வந்த போது தான் இந்த கடைகளுக்கு இவ்வளவு நடந்து என்று சொல்லும் போது அந்த அவர்களை கூப்பிட்டு நீங்களே இப்படி சொன்னீர்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறீர்கள். அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் கூறுகின்றேன், நான் வந்து காணொளிகளை ஒளிபரப்பியது பின்புதான் அனைவரதும் கவனம் திரும்பியது. பிரதேச செயலாளரின் கவனம் திரும்பியது, அரசாங்க அதிபரின் கவனம் திரும்பியது, துறைசார் வல்லுநர்களின் கவனம் திரும்பியது, சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கவனம் திரும்பியது. எல்லோரும் நேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் காணொலி எடுக்கிறேன் ஒளிபரப்புகிறேன் என்று. இல்லை, இந்த பொருளாதார மத்திய நிலையமானது அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு அலை அலையாக மக்கள் இங்கு வந்து இந்த பொருளாதார மத்திய நிலையம் அபிவிருத்தி அடையும் வரையில் என் குரல் ஓயாது, என் குரல் ஓயாது, என் குரல் ஓயாது என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கடலதாவில் பொருளாதார மத்திய நிலையத்தில் இது வந்து புதுசாக போடப்பட்டிருக்கு இந்த கடை. இது வந்து டிரெக்டாக நுவரெலியாவிலேருந்து மரக்கறி வருது. ஏன்னா நுவரெலியாவிலேருந்து வந்து எப்படி எத்தனை மணிக்கு வராங்க? 8 ஹவரில் இங்கே வந்து சேர்றாங்க. இன்றைக்கி கடைசி ஹவருக்குள்ளே 3 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. இது வந்து டே அண்ட் நைட்டாக இல்லது? டே அண்ட் நைட் போயிட்டு டே அண்ட் நைட்டாக இருக்குது. எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எத்தனை மணிக்கு பூட்டுவாங்க? பூட்டுற அப்படின்னு இல்லை, வியாபாரி எத்தனை மணிக்கு வராங்களோ அத்தனை மணிக்கும் அவங்க கொடுத்து கொண்டிருக்காங்க. இது வந்து நுவரெலியாவிலேருந்து வந்து இருக்குது. நுவரெலியாவிலேருந்து வந்து போட்டு இது எத்தனை கடை போட்டிருக்காங்க? நுவரெலியாவிலேருந்து வந்து இதோட 6வது கடை போட்டிருக்காங்க. இந்த புதுசாக 6 போட்டிருக்காங்க. எத்தனை கடை புதுசாக திறந்துருக்காங்க பூட்டி கிடந்தது? புதுசாக ஒரு டோட்டலாக ஒரு 24 கடை திறப்பட்டிருக்குது. 24 கடை இன்னும் திறக்காமல் இருக்கு. எத்தனை திறக்காமல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் கொடுக்கப்படாமல் இருக்கிறது 7 கடை. மற்ற கடைகள் திறக்கப்படலை. கொடுப்பட்டும் திறக்கப்படாமல் இருக்கிறது சுமார் ஒரு 22 கடை வரும். 22 கடை கொடுக்கப்பட்டும் திறக்கப்படாமல் இருக்குது. மற்ற எல்லாம் திறந்து வேலைகள் நடக்குது. என்ன பண்டையை விட இப்போ இன்றைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல? தாராளமாக இருக்குது. இப்போ இன்னும் என்ன செய்யணும்? இனி கோழிக்கடை கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு டிஎஸ். ஸோ நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுதினம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கோழி ஆடுமா? ஆடுமா அதோட ஆட்டிறைச்சி கடை கோழி இறைச்சி கடை 2 நாள் ஆடும். கேன்டீன் டெண்டர் போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணுறாங்க. கேன்டீன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே. திடீரென விட வந்தாப்புல பொருளாதார மத்திய நேரத்தில் புதுசாக ஒரு கடை ஒன்று திறந்துருக்குது. அழகான மரக்கறி இருக்குது, ஃப்ரெஷ் மரக்கறி இருக்குது. என்னென்னு கேட்டாப்பில் இந்த கடை வந்து நுவரெலியானே நுவரெலியாவிலேருந்து வந்து போட்டிருக்கேன்னு சொல்லி இந்த கடையில் தினமும் திறந்திருக்கிற கடைக்காரர் ஒரு ஆள் சொல்கிறாரு. உங்களுடைய பேர் என்ன? இல்ஹாம். 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 எந்த இடம் நீங்கள்? வெளிமடை. இல்ஹாம் வந்து வெளிமடை. இந்த மரக்கறி எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? ஊரில் வெளிமடையிலேருந்து கொண்டு வரீங்க. அங்கேருந்து இப்போ இந்த கடை வந்து 24 மணி நேரம் திறந்துருக்கீங்களா? 24 மணி நேரம் ஆக்கள் வர டைம் அப்படி தான். இல்லாட்டி நைட்டு ஒரு 9 மணி வரை மூட்டுறேன். ஆக்கள் வந்தால் 24 மணி நேரம் திறந்துருப்பேன், இல்லாட்டி 9 மணிக்கு மூடிடுவேன். இப்போ எத்தனை நாளாக செய்கிறீங்க? வந்து 4 நாள். 4 நாள். பிஸ்னஸ் எப்படி? பரவாயில்ல. எதிர்பார்க்குற பிஸ்னஸ் சாதாரண போகுது. பீலனும் அது வெங்காயம் மதியம் தான் எடுக்கிறாங்க. கரெக்ட். சஜல் கொஞ்சம் போகுது, போச்சு அது போகுது. உங்களோட உருளைக்கிழங்கு எவ்வளவு? உருளைக்கிழங்கு நான் ஹோல்சேல் கொடுக்குறேன் 145 ரூபா. 145 ரூபா கொடுக்குறேன். உருளைக்கிழங்கு சிவப்பு 1 கிலோ சிவப்பு கொடுக்குறேன். ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறேன் 260 ரூபான்னு கொடுக்குறேன். எது? சிவப்பு கிழங்கு. சிவப்பு உருளைக்கிழங்கு 1 கிலோ 260 ரூபாயா கொடுக்குறீங்க. வெள்ளை உருளைக்கிழங்கு 145 ரூபா. வெள்ளை உருளைக்கிழங்கு 1 கிலோ 145 ரூபாயா கொடுக்காரு. பாகிஸ்தான் என்ன? ரைட். அடுத்தது வந்து வேற என்ன வழிக்கு உங்கள்கிட்ட? இந்த சுரக்கா எவ்வளவு? 140 ரூபா. இந்த சுரக்கா 1 கிலோ 140 என்று சொல்கிறாரு தம்பி. லீக்ஸ் எவ்வளவு? 300 ரூபா. லீக்ஸ் வந்து 1 கிலோ 300 ரூபா. ஹோல்சேல் தான் கொடுக்குறேன். ஹோல்சேலுக்கு நீங்கள் லீக்ஸ் வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. 300 ரூபா கொடுக்குறீங்க. கரெக்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க? ஹோல்சேல் 500 ரூபா. 500. ஹோல்சேல் கரெக்ட் வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறாரு தம்பி. அதோட போஞ்சி எவ்வளவு கொடுக்குறீங்க? ஹோல்சேல் கொடுக்குறோம் 300 310. 310. இப்போ நீங்கள் சொன்ன ஹோல்சேல் ப்ரைஸ் இருக்குதானே, ஒவ்வொன்றா சொல்லுங்கள். கரெக்ட் எவ்வளவு? இப்போ இருக்கிற சாமான் எவ்வளோ சொல்லுங்கள். ஹோல்சேல் கரெக்ட் 500 ரூபா கொடுக்குறேன். எல்லாம் 1 கிலோ. 1 கிலோண்டா கிலோ படி எடுக்கிறவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கூட ஹோல்சேல் விலை தானே சொல்லுவேன். ஒரு 5 கிலோ எடுத்தாலும் அந்த ப்ரைஸ்க்கு போடையாது. ஹோல்சேல் விலை 5 கிலோவுக்கு மேலே எடுத்தால் ஹோல்சேல் ப்ரைஸ் போடுறாரா? அது எவ்வளவு? 500 ரூபா போடுவேன்.
என்ன கேரட் கரெக்ட் 500 ரூபா. மற்றது மற்ற லீக்ஸ் 290 லீக்ஸ் 290. அடுத்தது அடுத்து வட்டக்கா 140 வட்டக்காண்டா சுரக்கா 140 135 140 ரூபா 135 ரூபா. அடுத்தது கட்பீட் இருக்கு ஆ கட்பீட் ஓ ஓ அது கொடுப்போம் 400 ரூபா கொடுப்போம் 400 ரூபா. அடுத்தது அடுத்தது உருளைக்கிழங்கு சோப்பு கிழங்கு ஓ அது கொடுப்போம் 260 ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ். ஆ அதே வாக்கில் மாலிமேசி கரிமிளாய் ஓ அது 800 ரூபா கொடுக்குறேன். ஓ அதுபோல் வெங்காயம் கொடுப்போம் 120 ரூபா. வெங்காயம் 120 ரூபா. பெரிய வெங்காயம் 1 கிலோ 120 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ இதில் தான் ப்ரைஸாக இருக்குது. வெள்ளைக்கிழங்கு பாகிஸ்தான்லேருந்து அது 145 ரூபா கொடுக்குறேன். 145 ரூபாய் கொடுப்பீங்க. என்ன அவை சாமான்களும் அதிக அளவில் குமிக்கி வைக்கப்பட்டிருக்குது. நான் பாக்கு வச்சிருக்கிறீங்க. பல்ல பாக்கு எவ்வளவு? ஆ ஒரு பழப்பாக்கு என்ன பழப்பாக்கு தானே பழப்பாக்கு 8 ரூபாயை கொடுக்குறாரு. ஒரு பழப்பாக்கு 8 ரூபாய் கிடக்குறாரு. இந்த மூடையில் குமிச்சு கிடக்குது. இந்த சுரக்காய் குமிச்சு கிடக்குது. இங்கே உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே குமிச்சு காணப்படுது. இப்போ நுவரெலியாவிலிருந்து வந்து வெளிமடையிலிருந்து கொண்டு வந்த ப்ரெஸ் மரக்கறி வெளிமடையிலிருந்து கொண்டு வந்த ப்ரெஸ் மரக்கறி. இதே மாதிரி மற்றவங்களும் போட்டு கடையை திறந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல வளர்ச்சியாக இருக்குது. அடுத்தது கோழிக்கடையும் இப்போ நாளை கட்டப்புறம்னு சொல்கிறாங்க. கோழிக்கடை இருந்தாலும் மற்ற வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க. வரக்குள்ள இவங்களுக்கும் பிஸ்னஸ் கூட போகும். அதோட பஸ் விடுறது கொஞ்சம் ஆத்துக்கங்காலேருந்து வர பஸ்களை விட்டால் ஒரு ட்ரிப் ஆச்சும் பெஸ்ட்டாக பஸ்ஸை விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதோட மீன் மார்க்கெட்டு அங்கே இருந்தாலும் இங்கே தற்காலிகமாக செய்கிறதுக்குரிய அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. அதுக்குரிய முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனுமதி கொடுத்தாங்க. ஆமாம், மீன் இறைச்சி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த முயற்சியாளர் வந்து இங்கே கடையை திறந்தாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கு. இது வெங்காயம் பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் எங்கே தியான்? இது எங்கே தீ வெங்காயம்? இது இந்தியன் பெரிய வெங்காயம். 120 ரூபான்னு கொடுக்குறேன். 1 கிலோ 120 ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ். ஹோல்சேல்னு சொல்லக்குள்ள 5 கிலோவுக்கு மேலே எடுக்கணும். எடுத்தால் 120 ரூபா. தனியாக வந்து இன்னும் 1 கிலோ விட்டாங்கண்டா 1 கிலோ பெருசாக கொடுக்குறல்ல 150 ரூபா அப்படி தான் கொடுப்பேன். 150 ரூபாய். தனியாக ஹோல்சேல் இல்லாமல் வந்து 1 கிலோ கட்டிங்கண்டா 150 ரூபாய்க்கு தருவார். ஹோல்சேலோ 5 கிலோவுக்கு மேலே எடுத்தீங்கன்னா 120 ரூபாயாக தருவார். ஓரளவு பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இது தொடர்ந்து போகும்னு சொன்னால் மிச்சம் நல்ல மாதிரி இருக்கும். இவ்வாறு தான் ஒவ்வொரு செய்தியை தான் மற்றாக்கள் சிறப்பாங்க. தம்பிட்டு என்ன இருக்கிறது? இது என்ன கடை? இது உங்களுடையா? இது என்ன கடை? தனி சுரக்காய் மட்டும் விற்கிறார் இந்த தம்பி. எவ்வளோ கொடுக்குறீங்க? ஹோல்சேலாக 1 கிலோ சுரக்காய் 110 ரூபாய்க்கு கொடுக்காரு. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? சூரிய பவையிலிருந்து டிரெக்டாக வந்து கொடுத்தீங்க. பிஸ்னஸ் எப்படி போகுது? பரவாயில்ல, போகுதா? பிஸ்னஸ் போகுது. எதிர்பார்த்த பிஸ்னஸ் இருக்குதா? நல்ல பிஸ்னஸ் இருக்கு. என்ன பேர் என்ன? ரிஷாத். எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க? வெளிமாடு. எவ்வளோ உங்களோட பொருட்கள் விலையை சொல்லுங்கள். கேரட் வந்து 250 ரூபா. கோவா 300 ரூபா. போஞ்சி 320. லீக்ஸ் 270 ரூபா. பாவக்காய் 400 ரூபா. தக்காளி 250. எப்போ வந்தீங்க? இல்லை நான் நேற்று இல்லை போட்டுருக்காரு. முந்தின நாள் போட்டுருக்காரு. இப்போ 20 கோயில திறந்துருக்கீங்களா? இது வெள்ளை வந்து சமத்தாக்கிங்க. 20 கோயில திறந்துருக்கீங்களா? 20 திறக்கல. இது வெள்ளை போனி திறந்தீங்க. எவ்வளோ வியாபாரம் போகுது? அவ்வளோங்க சாதமாக வியாபாரம் போகுது. பழவை காட்டி பழவினா வியாபாரம் ஒன்று போகும். பழக்கி எடுத்தா பழவினா வியாபாரம் போகும். என்ன எவ்வளோ? பரவாயில்ல வியாபாரம் போல தாய்க்கு முக்கால்வாசிக்கு பேர முடிஞ்சு கொண்டு வந்த சாமனத்துக்கு கொஞ்சம் சாமத்தை
இவ தொடர்ச்சியாக திறந்தா இருப்பா ஒவ்வொரு நாள். என்ன செய்ய எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது நிலப்பாடு? பரவாயில்ல சார். சக்கரையில் வந்த சந்தோஷம் தான் சனந்தானி வர ஒன்று. வியாபாரி மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சில்லறைக்கு வாங்க வந்தால் தான் எங்களுக்கு வியாபாரம் போகும். மொத்த வியாபாரம் போகுது, சில்லறை வியாபாரத்துக்கு வரணும். வேற நான் என்னத்தை சொல்றேன், எனக்கு ஒன்றும் சொல்லிடலாம் சார். நாங்கள் வாங்கி இங்கே வருவீங்க சாமான் பண்ணிட்டு நான் சொன்ன திருவிழா முடிய திறப்பாங்கன்று அதெல்லாம் கட்டி எல்லாம் செய்தால் தானே சார் நம்புறது. சீட்டை கொண்டு போட்டுட்டு போயிருக்காங்க, கட்டி போட்டால் தானே வருவேன். நான் வரும் திருவிழா கழி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் வாங்க திருவிழா மரக்கறியில் வந்து வியாபாரிமாக நிறைய வாராங்க வந்து எடுக்காங்க. முதல் நாளே நல்ல வியாபாரம். எல்லாரும் வெங்காயம் 100 ரூபா கிலோ, உருளைக்கிழங்கு 100 மூடைய ஆக்கள் இல்லைங்க. செஞ்சடி பாரிக்கு சார், சந்தோஷமாக இருக்கு. நல்லா போகுது. இப்போ அம்மாவை வெட்டி ஆகுது. 11ஆம் தேதி அம்மாவை வெட்டியில் போகுது மார்க்கெட். கோழி இறைச்சி கடையில் இப்போ விரைவில் 2 நாளைக்குள்ளே ஓப்பன் ஆகும். கோழி மீன் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்காங்க. முதல் போனதை விட இப்போ போகிற விதம் கொஞ்சம் கடும் அதிகமாக மொத்த வியாபாரிகள் கூடுதலாக இங்கே வந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா சரியான விலைக்கழிவு தாங்க பொருட்கள். வெங்காயம் 100 ரூபா, உருளைக்கிழங்கு 120 அப்படி போய் கொண்டிருக்கு சாமான். இருந்தாலும் கொஞ்சம் இல்லை மார்க்கெட்டையும் கூட மலிவாக தான் பார்க்குறேன் எங்களை அறுத்த பொறுத்து. மற்ற ஆக்கள் என்ன மாதிரி எங்களை பார்வைக்கு வந்து இல்லை மார்க்கெட்டையும் விட பொதுவான விலை உறவுகளோ போகுது. நிலைமை மாற்ற மாதிரி நிறைய ஜனங்கள் வருது. இன்னும் அந்த ஃபுல்லாக ஹோல்சேல்காராங்க நோரலியா ரம்புள்ளக்காராங்க ஹோல்சேலில் கொடுக்குறாங்க, மலிவாக கொடுக்குறது. களஞ்சொடியை விட இது களஞ்சொடியில் மற்ற மார்க்கெட்டை விட இங்கே கட்டு மலிவாக போகுது. இன்னும் நிறைய ஜனங்கள் வந்து கொள்ளணும் செய்யணும். கோழிக்கடை, ஆட்டிறைச்சி கடை கட்டுறதுக்கு கல் மண்ணெல்லாம் வாங்கி போட்டிக்காங்க, சீட் வாங்கி போட்டிக்காங்க. நான் நினைக்கிறேன் வாரக்கிழமை அதுக்கு சரி வரும். மீன் பக்கத்தில் பரவாயில்ல, மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் അവിടെ தானே இப்போ இப்படி ஓடுது. இப்போ அடுத்து விடுவோம் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடக்கு. இந்த கூலரு ஐஸ் மீன் அடியோ இல்லை தேவை ஃப்ரெஷ் உடன் மீன் ഇവിടെ தானே இப்போ கரவலையை போட்டு இவளுக்கு இங்கே போட்டு பிளான்ல இருக்காங்க. இப்போ இது கரவலை காரால் தான் கடை ஒன்று எடுத்திக்காரு மீன் கடை. அதில் வாரத்தை இங்கே போட்டு கொடுக்குறாங்க. இன்னும் சிறப்பாக போகும்னு நினைக்கிறேன். நான் இதை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி இப்போ தனிப்பட்ட முறையில் எல்லோரும் ஒன்று இணைஞ்சி இதை இப்போ கட்டி எழுப்பணும் என்ற நோக்கத்தில் எல்லோரும் அந்த மைண்ட்லாம் இருக்காங்க. கஸ்டமர் வெள்ளைப்பூடு எவ்வளவு? வெள்ளைப்பூடு 430 ரூபா. வெள்ளைப்பூடு 1 கிலோ 430. தக்காளி 1 கிலோ ஹோல்சேல் வந்து 270. தக்காளி 1 கிலோ 270. கரைக்கு வச்சிக்கா 750. உருளைக்கிழங்கு 290. அடுத்தது தேசி 400 ரூபா. தேசி 1 கிலோ 400 ரூபா. தக்காளி அது 270. 270 ரூபா. அப்போ எல்லாம் குறை வேண்டி சொல்கிறீங்க? எல்லாம் மலிவு. மக்கள் வருக அள்ளித்து போவேன். மற்ற இடங்களில் 1 கிலோ எவ்வளோ வாங்குவீங்க?
எல்லாத்தையும் விட ஒரு 20-30 ரூபா குறையுது. ஆ 20-30 குறையுது. எல்லா இடத்தையும் விட 20 ரூபா 30 ரூபா குறைவு. என்னென்ன வாங்குறீங்க இங்கே? லீக்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு. லீக்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்குவீங்க. ஆனால் மற்ற இடத்த விட 20 ரூபா 30 ரூபா குறைவு என்ன? தம்பியும் நுவரெலியா தான். எல்லாரையும் பார்த்தா நுவரெலியா வெளிமாட்டை அப்படி அப்படின்னா சொல்கிறாங்க. தம்பியும் நுவரெலியாவா? நுவரெலியாவில் எந்த இடம்? आर्थिक मंत्री स्थान मार्केट के ஆதிக மத்தியஸ்தான மார்க்கெட்டுக்கு. आर्थिक मंत्री स्थान மீ நாம जगदीश्वर. பேர் வந்து ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன். இப்போ என்னென்ன சாமான் கொண்டு வந்திருக்கீங்க? எவ்வளோ விற்கிங்க? कैरेट कैरेट இருக்கு, லீக்ஸ் இருக்கு, பீ. அதாவது நீங்கள் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்திலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வந்திருக்கோம். நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்திலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இரவு பகலாக செய்கிறீங்களா? காலையிலேருந்து 20. இது 24 மணி மட்டும்? 28 மணி மட்டும். காலையிலேருந்து 28 மணி மட்டும். விடிய 4 மணிலேருந்து. ஓ, எவ்வளோ உங்களோட பொருட்கள் விலைகளை? ஓ, கேரட் 500 ரூபா. கேரட் 500 ரூபா. பீட். ஓ, பீட் 2000 இருக்கு. கட் பீட் வந்து 450. ஓ, கொலை பீட் வந்து 390. ஓ, லீக்ஸ் 290. ஓ, போன்சி 240. 240. தக்காளி 240. அப்போ மற்ற இடங்களை விட கூட இவ்வளோ வித்தியாசம் இருக்குது உங்களோட விலை? வித்தியாசம் தான். ஒவ்வொரு ஐட்டங்கள் 10 ரூபா 15 ரூபா மாதிரி குறைவா இருக்கு. ஒவ்வொரு ஐட்டங்களும் 5 ரூபா மாதிரி கூடயாகவும் இருக்கு. சின்ன எப்படி வியாபாரம் எப்படி உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு 4 நாள் இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி இது போகிறதுக்கு பார்ப்போம். தொடர்ந்து செய்வீங்க? தொடர்ந்து செய்வோம். இந்த கடையை எடுத்துருக்கிறீங்களா? ஆ, செய்தா வரும். மத்திய நிலையத்தில் எவ்வளவு காலம் பிஸ்னஸ் செய்கிறீங்க? நம்மகிட்ட மோஸ்ட்டாக 2 கடை இருக்குது. சான் ட்ரேடர்ஸ் அது ஒரு 6-7 வருஷமாக இருக்குது. 6-7 வருஷமாக செய்கிறீங்க. இந்த பொருளாதார மத்திய நிலையம் அது மாதிரி இங்கே வடிவாக நல்லா இந்த பொருளாதார மத்திய நிலையம் அபிவிருத்தி அடையணுமெண்டா என்ன செய்யணும்? சொன்னால் இந்த மாதிரி எல்லா கடைகளும் திறந்து எல்லாம் ஒத்துழைச்சி வியாபாரி எல்லாம் வந்தால் நல்லா ஒரு அளவுக்கு கொண்டு போகலாம். அந்த மாதிரி வேறு இங்கே இருக்க கஸ்டமர் மாதிரி வந்தாங்கன்னா சரி, விலையும் குறைவாக தான் கொடுக்குறோம். நம்ம கொடுத்தா டெவலப் பண்ணலாம். தான் பெறுவீங்களா? என்னென்ன வாங்க வரீங்க? எல்லா ஜாமானும் பண்ணுவோம். ஏன் விடத்தை வேறு தேடி வரீங்க? தேடி வரேன்னா கொஞ்சம் விலையும் குறைவு, அதுக்காண்டி கடையில் நாங்கள் வந்து ஜாமான் வண்டிக்கு போகிறோம். வேறு கடையில் கொஞ்சம் எல்லாம் விலை குறைவு, அதுக்காண்டி நாங்கள் இங்கே வந்து வேண்டிட்டு போகிறோம். பக்கத்தில் நீ தூரம் போக தேவை, அதுக்காண்டி தான் இங்கே வரோம். கொஞ்சம் டெவலப் ஆகணும். இப்படி தான் சாமான்கள் வந்து கூடணும். கூடினா தான் எல்லா சாமானும் இருந்தால் தான் ஒரு இடத்துல வண்டிக்கு போகலாம். இப்போ இன்னொரு கடையில் ஒரு சாமானை வண்டிட்டு இல்லைன்னா அடுத்த கடைக்கு ஓட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போ இங்கே பார்க்க போனால் அதுதான் எல்லா கடையும் திறந்தால் தான் எல்லா இடத்தையும் சாமான் இதுக்குள்ளேயே நம்ம சுற்றி வண்டிக்கிட்டு போகலாம். இப்போ வெளிக்கெல்லாம் போக தேவையில்லை. வெளி இடத்துக்கெல்லாம் இல்லையே, புறப்படுது இல்லையே. இல்லை, எல்லா கடையும் கொடுத்தாச்சு, புறப்படுது இல்லை, சாமான் போடுவது இல்லை. இன்னொன்றையா கோழிக்கடை எல்லாம் இங்கே வரணும். வந்தால் தான் இது. அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது ஊருக்குள்ளே. அங்கே ஜனம் நானும் கறி பண்ணி கொடுத்தான் பாடுறேன். பஸ் வரணும். அது எல்லாம் போக்குவரத்து எல்லாம் வந்தால் தான் இங்கே இயங்கும். இது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். பிரதேச வேலை 3 நாள் வந்து வேலை செய்தவங்க. இதில் கடைசியாக நேற்றும் ஒரு 5 லேபர் அனுப்பி அவங்க வந்து சுத்தப்படுத்திட்டு போனவங்க. இது சார்பாக, கடையிலின் சார்பாக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். 1 கிலோ 100 ரூபா. ஆனால் அது என்ன வரக்கா? கொத்தவரக்காய் 1 கிலோ 300. ஒரு கொத்தவரக்காய் 1 கிலோ 200 ரூபா. கொத்தவரக்காய் 1 கிலோ 200 ரூபா. கத்தரிக்காய்
கத்தரிக்காய் 1 கிலோ 250 ரூபாய். கத்தரிக்காய் 1 கிலோ 250 ரூபாய். இதில் அழகான கழுதாவளம் மரவள்ளி கிழங்கு இருக்கு. எவ்வளவு? மரவள்ளி கிழங்கு 150 ரூபா. 150 ரூபா. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ஓகேன்றீங்க? நல்லா போய் கொண்டிருக்கு. பாராக்கள் இப்போ கடை எடுத்து இன்னும் பக்கத்தில் கடையில் அடிக்கிற பிளான் பண்ணிக்காங்க. வருங்காலத்தில் கட்டுங்கிற விட்டா போகும், தம்பிலே அடிச்சிடும். இப்போ என்னென்னா தான் நீங்கள் முதல் வந்ததுக்கு இப்போ எப்படி மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு? இப்போ நிறைய ஜனம் அந்த ஆக்கள் புதுசாக திறந்தது பிறகு வியாபாரி மாதிரி கூட வந்து கொண்டிருக்காங்க. இன்னும் வருவாங்களாம். இப்போ எல்லோரும் நம்பர் எடுத்து போயிருக்காங்க. இப்போ இந்த விலையை மற்ற வியாபாரி சொல்லுவாங்க. நிறைய எவ்வளவு சாமான் வாங்கிட்டு போகிறீங்க? இப்போ ஒரு 15,000 ரூபாய் சாமான் வண்டிக்கு போகிறோம். 15,000 ரூபாய் சாமான் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறீங்க. நோம்பல மற்ற கடையோட அப்புறம் எவ்வளோ வியாபாரம் பேர் லாபம்? லாபம்னா ஒரு எப்படியும் ஒரு 500-600 ரூபா காசு லாபம் அடிக்கும். சரி. ஆமாம், இது இப்போ நீங்கள் வீடியோ போட்டதுக்கு பிறகு கடைசியாக நீங்கள் போட்ட வீடியோவுக்கு பிறகு சில வளர்ச்சிகள் இருக்குது. இது இன்னும் அதிகரிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் போட்டதுக்கு பிறகு டிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து வந்தவங்க கடையில் கண்டிப்பாக திறக்கணும்னு சொன்னவங்க. அது மாதிரி கடையில் திறந்துருக்குறாங்க. திறக்காத கடைகளுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னவங்க இது வரைக்கும் எடுக்கலை. அவங்க சைடில் என்னென்னு தெரியல. அது மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனால் நிறைய கடைகள், புது கடைகள், மரக்கறி கடைகள் திறப்பட்டுருக்கு.